நம்ம பார்த்தோம்னா எரேமியா 31 அதிகாரம் 3வது வசனத்துல அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆமே, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இந்த வாக்க தந்தாரு. அவன் 1ஆம் தேதி காலையில ஜெபம் பண்ணி கொடுக்கணும். இந்த மொபைல்ல வர்ற ஜெபம் எல்லாம் தயவு செய்து உங்களை பார்த்து சொல்ற, ரெக்கார்ட் பண்ணி வர்றது கிடையாது. சரியா? ரெக்கார்ட் பண்ணி வர்ற ஜெபம் கிடையாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அந்த நேரத்துல ஃப்ரெஷ்ஷா கொடுக்குற ஜெபம் தான். சரியா? அப்பம் பண்ணி உடனே உங்களுக்கு வர்றது தான். ரெக்கார்ட் பண்ணி வர்ற ஜெபமே கிடையாது. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். ஆமே, இது பல வருஷமா நடந்துட்டு இருக்குது. பல ஆயிரக்கணக்கான பேருக்கு இது போயிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் கிருபை பாராட்டிட்டே இருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த வசனத்தை தந்தாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அப்ப அன்னைக்கு காலையில அந்த வாக்குத்தத்த வசனத்தை போட்டு ஒரு ஒரு படம் ஒன்று அனுப்பியிருந்தா. சில படங்கள் ரொம்ப தொற்றும், என்ன ரொம்ப தொற்றும், ரொம்ப நம்மகிட்ட பேசின மாதிரி இருக்கும். அப்ப ஏசப்பா கையில ஒரு சின்ன பிள்ளைய வச்சுட்டு இந்த வசனத்தை சொல்ற மாதிரி இருந்து. இப்போ என்ன காலையில வந்து இருந்துட்டு அந்த வசனத்தை பார்த்தேன். அதை போட்டு விடு பார்ப்போம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். நான் உட்காந்துட்டு ஜோம் நீட்டு அப்படி கண்ணை திறந்து பார்க்கச்சில இந்த வசனம் முன்னே இருந்து அந்த சில்வை மேலே விழுந்து இந்த முள்முடி, நல்ல ஒரு அழகான ஃபோட்டோ, நல்ல சித்தரிக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் ஃபோட்டோக்கள் தான். அவரை சித்தரித்து தான் காட்டியிருக்குது. அவர் பட்ட பாடுகளை எந்த மனுஷனாலும் விவரித்து பேச முடியாது. சித்தரித்து இப்படிதான் ஏசப்பா இருப்பாங்க. என்ன 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 யார் சாயல், என்ன யாருக்கு ஒப்பிடுவீர்கள், என் சாயலை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்னு கேட்கிறாரு. யூத களத்துல வந்து பிறந்ததுனால, ஒருவேளை யூதர்கள் இப்படி இருக்கிறனால இப்படி இருப்பாரா இருக்குங்கிற ஒரு எண்ணம் தான் மனுஷங்களுக்குள்ள இருக்கதை தவிர அவர் பூரண அழகு உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். இதை பார்த்து ஒண்ணுதான் அப்படியே சில காரியங்கள் இருதயத்துல ஓடிச்சு. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அப்படியே கண்களை திறந்து 2 வார்த்தை தந்தாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லி. இங்க வந்து உட்கார்ந்துட்டு இதை எட்டி பார்த்தோம்னா அந்த வார்த்தைக்கும் இதுக்கும் ரொம்ப மேட்சா மாறிட்டு. கையை தான் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர், அவர் நல்லவர். யாரையும் மேன்மைப்படுத்துகிறது அவருக்கு லேசான காரியம். யாரையும் உயர்த்துகிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். யாரையும் அழகுபடுத்துகிறது அவருக்கு லேசான காரியம். ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சும்மா சொல்லல, அவர் நல்ல சுகமுகமா வாழ்ந்தவர் சொல்லல. உலகத்தை படைத்தவர், உலகத்தை தேடி வந்து ஜீவனை கொடுத்தாருன்னு அவ்வளவு பயங்கரமான தேவன் தான் சொல்றாரு. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகம். கொஞ்சம் சிநேகத்துல இல்லை. ஒரு கணவனுடைய அன்புக்கு, கணவன் அன்பா இருக்கிறாரோ இல்லையோ, என்ன அதனால ஒரு சகோதரியை சொல்றாங்க, பிள்ளைங்க கல்யாண வயசுல ஆயிட்டாங்க, உங்க கணவர் ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட காரியத்துல அங்க பேசிதான் ஆகணும் இன்னொரு பெண்ணோடு. ஏன்னா அந்த பிசினஸ் சம்பந்தமா அந்த காரியங்கள இந்த அதுவும் ஒரு வயதுக்கு வந்த ஒரு சகோதரி தான். அவங்களுக்கும் பிள்ளைங்க கல்யாண வயசுல இருக்கிறாங்க. 2 பேருடைய பேச்சுகள், அவங்க இது மெசேஜ் மூலமா பகிர்ந்து கொள்ற சில வார்த்தைகள், இதெல்லாம் பிள்ளைங்க பார்த்துட்டாங்க. ரொம்ப அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகள். இந்த சகோதரி கொஞ்சம் பேதையானவங்க. இந்த கணவரை முழுமையா நம்பினாங்க. அதனால ஃபோன் பண்ணி, இந்த கேரல் ரவுண்டு நடந்துட்டு இருக்கச்சுல நான் ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதாங்க. சிஸ்டர், என் வாழ்க்கையில் இப்படி ஆயிட்டு, துடிச்சு அழுதாங்க. அக்கா என்ன ஆச்சுன்னு கேட்டா, என் கணவர் ரொம்ப நம்பினேன், ஆனா அவர் எப்படி இருந்திருக்கிறாரு, என் பிள்ளைங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், அன்பா இருப்பாங்களா? கணவருங்கிற முறையில இருப்பாரு. நான் ரொம்ப அன்பெல்லாம் அவங்ககிட்ட நான் பார்த்தது இல்லை. ஆனாலும் தான் கணவர் இன்னொரு பெண்ணோடு பேசுறாருங்கிற வார்த்தை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சொல்றாங்க, எந்த பெண்ணால அதை ஏற்றுக்கொள்ள முடியும், எந்த பெண்ணை அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே தாக்குதல் எனக்குள்ள இருக்குது. என் கணவர் பேசக்கூடாது, அந்த பெண்ணோடு என் கணவர் தொடர்பு வச்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, எனக்காண்டி ஜோம்னி விடுங்க. சும்மா பண்பு
அவங்களுக்கே தெரியுது அது கடமைக்கு அன்பு தான் அப்படின்டி. அந்த அன்பா இருக்கிறவங்களே விட்டு கொடுக்க மாட்டேங்க. என்ன மனைவி சல்லி சல்லிண்டி விழுவாங்க. ஆனா சில பேர் இப்படி ஏதாவது தப்பான வாழ்க்கை வாழ்ந்தவங்க எல்லாம் கவுன்சிலிங் வந்திருக்கிறாங்க. அந்த சகோதரிகிட்ட கேட்பேன், நீங்க இப்படி நடக்கிற மாதிரி உங்க மனைவி நடந்துட்டா ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நிறைய இந்த தப்பு பண்றீங்க, புரியுதா? மனைவி அன்பா இல்லாட்டும் இன்னொருத்த ஆம்பளை கிட்ட பேசிட்டா அந்த கணவனால தாங்க முடியல. இது இப்படி இருக்குதுன்னா உயிரை கொடுத்தவர் கணவனை விட முடியல, மனைவியை விட முடியல, பிள்ளைய விட முடியல. பிள்ளை என்ன தப்பு தான் பண்ணாலும் சில தாய் தோப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த பிள்ளை விக்கிரகத்தையே தேடி ஓடிட்டுனாலும் என் பிள்ளைலா அந்த பிள்ளை திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அது செஞ்சது தப்புன்னு யோசிக்க டைம் கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளைலா இப்படி உங்களுக்கே இருக்குதுன்னா உயிரை கொடுத்தவர், அவரை நேசிக்கிறவர்கள் பாக்கியத்தை பெற்றவர்கள். மனைவி அன்பு, கணவன் அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, இந்த அன்புல அவ்வளவு மயங்கி போய் இருக்கிறோம்னு, கட்டுப்பட்டு போய் இருக்கிறோம்னு எல்லாம் ஏமாத்திரும். புரியுதா? எல்லாம் போய் தான். கணவன் அன்போ, மனைவி அன்போ, பிள்ளைகளுடைய அன்போ உங்களை காட்டிலும் பெஸ்டா ஒண்ணு வந்துட்டு அப்படின்னா அது போயிடும். அதை பாதுகாத்து தருகிறவரும் அவர்தான். இந்த கணவன் அன்பை, இந்த மனைவி அன்பை, இந்த பிள்ளைகளுடைய அன்பை, இந்த பெற்றோருடைய அன்பை பாதை தடுமாறாதபடி உங்க எல்கைக்குள்ள வைத்து அந்த வாழ்க்கையை பாதுகாத்து தரணும்னாலும் அவரால் மட்டும்தான் முடியும். அவர் நல்லவர். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறதற்கு அவன் ஏமாத்துரும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயம் துருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அந்த இருதயத்தை அறியத்தக்கவன் யார் என்று வேதம் கேட்கிறது. அல்லேலூயா. அப்போ கண்ணால பாக்குற இந்த கொஞ்சம் அன்பு, அத வேதனை நிறைஞ்ச அன்பு. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, திருமணம் முடிஞ்ச ஒரு 2 பேரையும், திருமணம் முடியாம இந்த லவ்வுக்கு பின்னாடி போற 2 பேரையும் வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்தணும்டி ஒரு ஆசை நிறைய நாளா இருக்குது. இப்ப நம்ம அக்கமாரெல்லாம் குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லவ்வுண்டி கண் சொருகி போன இந்த குருடர்கள் 2 பேரையும் வச்சு திருமணமாகி திருமண வாழ்க்கையில பிள்ளைல பத்து வாழ்ந்துட்டு இருக்க 2 பேரையும் ஒரு பக்கத்துல வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்தணும்டி ஆசை. ஆள் கூட்டம் கொஞ்சம் ஏறட்டும், வெளியில கொண்டு வந்து வச்சு நடத்திடலாம். சரியா? எல்லாம் போய் சரி. இப்ப ஒண்ணு கேட்கிறேன், நிறைய கல்யாணம் முடிஞ்ச அண்ணம்மா நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய அக்கம்மார் இருக்கிறீங்க. இப்ப ஆண்டவருக்குள்ளங்கிறத விட்டுருதேன், அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிற வார்த்தையை விட்டுருதேன். உண்மையிலே இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு ஒரு சொர்க்கமா தெரியுது. நான் இப்ப ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், ஆண்டவருக்குள்ள விட்டுருதேன். சரியா? கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை விட்டுருதேன். அந்த வாழ்க்கையை இப்ப விட்டுருங்க. சரியா? உண்மையில கல்யாண வாழ்க்கை என்னை மெய் மறக்க வைக்குது. நான் வெளியில போயிட்டா என் கணவன் இல்லாட்டி என் மனைவி என் பிள்ளைங்க காந்து இழுக்கிற மாதிரி என்னை இழுத்துட்டு இருக்கிறாங்க. என் பரலோகமே என் வீடு தான். அவ்வளவு பேரின்ப சந்தோஷத்தை என் கல்யாண வாழ்க்கையில அனுபவிக்கிறேன்னு சொல்ற அண்ணமார் அக்கமாரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை எலும்பி கனப்படுத்த ஆசைப்படுறேன். இருக்கிறீங்களா? நம்ம அக்கமார் 3 வருஷத்துல இருந்துட்டே சிக்னல் தந்தாச்சு, இப்படி சொல்லியாச்சு. மனைவி சொல்லுவாங்க, என் அப்பா என் அம்மா என்ன தான் வீட்டுல வந்துட்டா அந்த உபசரிப்பா இருக்கும். கணவன்மாரு அவங்க வீட்டார் வந்துட்டு அப்படி உபசரிப்பாங்க. இதனால எத்தனை வீட்டுக்குள்ள சண்டை நடக்குது தெரியுமா? என் அம்மா அப்பா அந்த அவனை கவனிக்க தெரியாது, உன் அம்மா அப்பா அந்த விழுந்து கவனி. உண்மையில கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் போய் தான் அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா கடந்து குமுறுவாங்க, கதறுவாங்க. தான் மனைவியினுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அது அழுக கொஞ்சம் வந்தாலும் குமுற மாட்டாங்க. எல்லாம் போய் தான், எல்லாமே போய் தான்.
மாயைதான், எல்லாம் மாயைதான். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் பொன்றே போதுமையா, உம்மன் பொன்றே போதுமையா, உலகமெல்லாம் மாயையா, மாயையா, உம்மன் பொன்றே போதுமையா, உம்மன் பொன்றே போதுமையா. சந்தோஷம். ஹல்லேலூயா. நிகர் இல்லாத தகப்பன், அவ்வளவு நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவர். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அனாதி சிநேகத்தால். என்ன, எனக்கு சிலது வேடிக்கையா தெரியும். சில பிள்ளைங்களை பாருங்க, அந்த தாய் தகப்பன் நீங்க தான் பிள்ளைகளை வளர்க்குறீங்கன்னு நினைங்களா, என்ன ஆசையா வளர்ப்பீங்க. என்ன பொம்பளை பிள்ளாண்டி பறந்துட்டு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அந்த கஷ்டத்துல நகையை செஞ்சு என்ன சின்ன சின்னதா சேகரிச்சு, பையனா இருந்தாலும் சரி சின்ன சின்னதா சேர்த்து என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை இப்படி மனக்கோட்டை ரொம்ப போயிரும். ஆனா அந்த பிள்ளை அந்த அந்த கல்யாண வயசுண்டி வரும்போது அந்த தகப்பையும் கையை கொடுக்கறதற்கு தேவனுடைய சமூகத்துல நின்று ஒரு திருமணத்தை பண்றதுக்கு வழி வைக்காம நார வச்சுட்டு போயிரும் பாருங்க. ஆனாலும் பாருங்க, அந்த புள்ளையை விட்டு கொடுக்கறதுக்கு சில பெற்றோருக்கு மனசு கிடையாது. என்ன ஒரு பொய்யான வாழ்க்கை, என்ன அறிவு கெட்ட வாழ்க்கை. நார வச்சுட்டு போயிரும், சமுதாயத்துக்கு முன்னாடி தலகுனிய வச்சுட்டு போயிரும். ஒரு வாழ்க்கை தானே, என்ன ஒரு வாழ்க்கை தானே. பிள்ளைய பெத்து வளர்த்து ஒரு திருமண காரியத்தை செஞ்சு கொடுக்கறது ஒரு வாழ்க்கை தானே. ஆனா அந்த நேரடி வரும்போது அந்த கிராமத்தாருக்கு தெரியும்படியாய், அவங்க போயிட்டு இருக்கிற சகல ஜனங்களுக்கு தெரியும்படியா நார வச்சுட்டு ஓடிரும். சிலதுல பார்த்தா 4 மாசம் பழக்கமா இருக்கும், 5 மாசம் பழக்கமா இருக்கும், 1 வருஷம் பழக்கமா இருக்கும். இந்த பழக்கத்துக்கு அவ்வளவு நாள் தன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து தனது தாய் தகப்பனை கூனி குறுக வச்சு அவமானப்படுத்த வச்சு நார வச்சுட்டு 4 மாசம் பழக்கம் இல்லவே அவன் எப்படி பட்ட வேண்டிய தெரியாது. அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது. புரியுதா? நார வச்சுட்டு போயிருது. அது மேல இருக்கிற பாசத்தை பாருங்க, அதெல்லாம் வந்து பேசிட்டுன்னா கைய கால கீழே ஊன மாட்டாங்க, எல்லாமே அவங்க மேலே விழுந்த மாதிரி ஆகி போயிடும். இந்த பொய்யான வாழ்க்கையை விட்டுட்டு உயிருள்ள தேவன் இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாம் உங்க பின்னாடி தானா வர ஆரம்பிச்சிடும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. என்ன அழகான வாழ்க்கை. என்ன பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒரு குறிப்பிட்ட காலம் திருமண வயசுன்னு வரும்போது ஊழியக்காரங்களுடைய முன்னிலையில தேவ சமூகத்துல நிறுத்தி அந்த பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு கொடுத்து ஆசீர்வதிச்சு அனுப்புறது என்ன பாக்கியம். என்ன பையங்களா இருந்தா ஆண்டவர் வைக்கிற இடத்துல இருந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு தேவ பிரசனத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஊழியக்காரங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு தான் வீட்டுல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி தேவ பிரசனத்துல இருந்து காலை மிதிச்சுட்டு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறது என்ன ஒரு பாக்கியம். என்ன ஒரே ஒரு வாழ்க்கை சொல்லுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை சொல்லுங்க. அவர் நல்லவர், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஏன்னா எவ்வளவு நல்ல ஒரு தகப்பன். என்ன அவர் சொல்றாரு, அனாதி சிநேகத்தால். எவ்வளவு நல்லவர். என்ன அனாதி சிநேகத்தால். சின்ன சின்ன அன்புலாம் இல்ல, அப்பப்ப காட்டுற ஒரு அன்புண்டி கிடையாது. நீ நல்லதை செஞ்சுன்னா உன்னை நேசிக்கிற அன்புண்டி இல்ல, நீங்க அவரை நேசிச்சா நேசிக்கிற அன்புண்டி இல்ல, நிறைய கொடுத்தீங்கன்னா நேசிக்கிற அன்புண்டி இல்ல, பட்சபாதமே இல்லாதபடி அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு பலன் கொடுக்கிறவர இந்த பூமியில இந்த பரதேசியாய் வாழ்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பயத்துடனே அவரை செய்வீங்க. ஆமென். பட்சபாதமே கிடையாது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய், சரியா, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவரை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறார். அனாதி சிநேகத்தை அவங்க மேல வச்சிருக்கிறவர் அவருக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனமே இல்லை. எந்த விதத்திலையும் அவருடைய இருதயத்தை நீங்க சந்தோஷப்படுத்தல. உங்களுடைய சுய லாபத்துக்காக மாத்திரம்தான் அவரை தேடுறீங்க. நான் நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வீட்டை கட்டணும், நல்ல ஒரு திருமணம், நல்ல என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை, இப்படி தன்னுடைய சுய லாபத்திற்காக மாத்திரம் அவரை தேடுறவங்க மேல அவர் கண் வைக்க மாட்டார். எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம ஏன் வர்றோம் அவருக்கு தெரியும், சரியா. நம்ம ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அவருக்கு தெரியும். நம்ம எதுக்காக அவரை தேடுறோம் அவருக்கு தெரியும், சரியா.
உதவி தேவைனால வேண்டி போறோமா, எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அதான் சொன்ன, வாயில வார்த்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். சரியா? அவ்வளவு நல்ல தகப்பன். ஆமென். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனா பாருங்க, இந்த ஒண்ணு சொல்ற, அனாதி சிநேகம்னா சாதாரணமான சிநேகம் இல்ல. நீங்க ரொம்ப நேசிச்சிட்டீங்கன்னா போதும், உங்க விட்டவரெல்லாம் விலக முடியாது. புரியுதா? பெஸ்ட் அன்பம் மேல வைப்பார். நம்ம அந்த லாஸ்ட்ல இந்த இடம் முடிச்சோம்லாம் போன வருஷம், அந்த வீட்டோட சேர்ந்த இடம் தெரியும். கையில கோடிக்கணக்கா பணம் எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா ஆண்டவரை நான் பரிச்சை பார்க்க மாட்டேன். இத்தனை வருஷம் ஊழியத்தின் பாதையில பரிச்சை பார்த்ததே இல்லை. உன்னை இல்லாம செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்டதும் கிடையாது. அவர் நடத்துவார், அவர் பின்னாடி போன அவ்வளவுதான். ஆனா அந்த இடம் கொஞ்சம் ஆசாண்டி வந்த உடனே, அதெல்லாம் பிளெயினாக்கி போட்டு கொஞ்சம் விருப்போண்டி வந்த உடனே, இந்த லாஸ்ட் கட்டத்திலே கொஞ்சம் அதை கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே விருப்பம் கொஞ்சம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளால இதை வாங்க முடியாது, கோடியை கொடுத்து இதை வாங்குறது கஷ்டம். ஆனா மைண்ட்ல ஒரு ஆசை என்னன்னா, நம்ம பிள்ளைங்க யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னா பின்னொரு நாட்கள்ல பணத்தை கொடுத்தாது வாங்கிடலாமே. ஊழியம் பிள்ளைங்கள்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு பணத்தை கொடுத்தாது வாங்கிடலாமே. உண்மையில சொல்றேன், ஐசக் அவங்க வீடு விற்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த நேரம், சரி எவ்வளவு கிடைக்கும் சொன்னேன். சரி அக்கா, 1 கோடி கிட்ட கிடைக்கும், 1 கோடிக்கு மேல கிடைக்கும். சொன்னேன், விட்டுறாத, இந்த இடத்த விட்டுறாத. எப்படி இதை விற்க போட்டிருக்கிறாங்க, அதை வித்துட்டு இந்த வீட்டை நீ வாங்கிரு, இந்த இடத்த நீ வாங்கிரு. அந்த இடத்த வித்துட்டியன்னா அந்த ரூபாயை கொண்டு அந்த இடத்த நீ வாங்கிரு. அவன் எவ்வளவோ சுத்தி பார்த்தான், அந்த வீட்டை வித்துடலாம், இதை வாங்கிடலாண்டி. அவனை வீடெல்லாம் வந்து பார்த்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான் பாருங்க. என் மனசுல என்னன்னா, சரி வாங்கிட்டான், அவன் வாங்கிட்டானா நாளைக்கு ஒரு நாள் அந்த வீட்டை போக மீது இடத்தையாவது சர்ச்சைக்கு நீ வாங்கி விடலாமே. சரியா? இப்ப நம்ம கையில தான் ஒண்ணும் இல்லையே. சரியா? அவரை பிரச்சனை பார்க்கல, அவர் தகப்பே. ஆனா அவர் பாருங்க, அவர் அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிற. விட்டாரா? தைரியமா பேச முடியும். என் அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிற தகப்பன். அல்லேலூயா. அழகானவர், அன்புள்ளவர், நிகரில்லாதவர், வர்ணிக்க முடியாதவர். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன்னு சொன்னாரே. எப்படி சிநேகிக்கிறாருங்கிறத தான் 2 வசனத்தை காட்டிட்டு முடிக்க போறேன். சரியா? அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன்டி. ஒரு உயிருள்ள தேவன் சொல்றாருல, எப்படி வச்சிருக்கிறார் பிள்ளைய, எப்படி வச்சிருக்கிறார். பிள்ளை சாதாரணமானது கிடையாது. சரியா? பிள்ளையா இருந்தா பிள்ளைக்கு முன்னாடி யாரை வந்து நிற்கவும் முடியாது. பிள்ளை அனாதி சிநேகத்தால் நம்மேல் வைத்த தமது அன்பினால தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பு என்னதென்று விளங்க பண்ணாராம். நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். சரியா? அவ்வளவு நல்லவர். பிள்ளை, பக்கத்தை தட்டி சொல்லுங்க, பிள்ளை. சரியா? பிள்ளையா இருந்துட்டுனா அப்பா எப்படி வச்சிருக்கிறாரு தெரியுமா? பிள்ளைகள் அப்பா அனாதை சிநேகத்தால் சிநேகிக்கிறேன்னு சொன்னார்ல, பிள்ளை எப்படி வச்சிருக்கிறார். 2 வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ல, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைஞ்சிருக்கிறேன். இந்த வசனம் நேற்று ராத்திரியே தந்துட்டாரு. சரியா? நேற்று ராத்திரியே அப்படி ஜோபம் பண்ணிட்டே இருக்கும், என்னப்பா பேசணும் தந்தாரு. அதை தான் இன்னைக்கு காலையில வசனமா கொடுத்துருந்து எனக்கு வந்து அதுல ஒரு போட்டோ போட்டேன். இது வரைக்கும் என்ன தெரியுமா, உள்ளங்கைகளையும் வரைஞ்சிருக்கிறேன்னா பேரை தான் எழுதியிருப்பார் போல நினைச்சேன். சரியா? நம்ம பேரை தான் எழுதி வச்சிருக்கிறார் போல. உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னா நம்ம பேரை இதுல பதிச்சு வச்சிருக்கிறாரு, காயப்பட்ட கைக்குள்ள நினைச்சேன். ஆனா வசனத்தை அழுத்தி பார்க்கும்போது, இவன் அந்த போட்டோவையும் பார்த்த பிறகுதான் மூளை யோசிக்க ஆரம்பிச்சு. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர். நம்ம பேரை வரையில நம்மளே வரைஞ்சு வச்சிருக்கிறார். உங்களை தான் வரைஞ்சு வச்சிருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்போ அவர் கை எவ்வளவு பெரிய கையா இருக்கும்னு. வானம் பூமி அழியும், இதுல ஒரு எழுத்து கூட அழியாது, ஒரு எழுத்து கூட அழியாது. இதை நம்புகிற பிள்ளைங்க பாக்கியம் உள்ளவர்கள், இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியத்தை அனுபவிக்கிற பிள்ளைங்க. என் உள்ளங்கைகளில்
அப்ப 2 கையிலையும் வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. இதான் இன்னைக்கு செய்தி. இவ்வளவுதான். இந்த செய்தி உங்களை புரிய வைக்கும்படியாக தான் சில காரியங்கள் உங்களோடு பேசுவார். என் உள்ளம் கைகளில், உள்ளம் கையிலண்டி சொல்லல, உள்ளம் கைகளில் 2 கரத்துகளையும் உங்களை செல்லமா அப்பா வரைஞ்சு வச்சிருக்கிறார். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. எவ்வளவு நல்லவர்! என்ன விடுவாரா? விடுவாரா? உன் வேலை என்ன தெய்வ பிள்ளை, என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறாய்? கைக்குள்ள இருந்துட்டு இருக்கிற நம்ம ஈட்டி எடுத்தவரை குத்துற மாதிரி குத்தி பிசாசுக்கு தோல் கொடுக்கலாமா? கைக்குள்ள இருக்கிற நம்ம அவரை நேசிக்க வேண்டியதுக்கு பதிலாக உலகத்தை நேசிக்கிறது சரியா? அவரை காயப்பட்ட கைக்குள்ள நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாரே, செல்ல பிள்ளையா வரைஞ்சு வச்சிருக்கிறாரே. நம்ம அப்பா அம்மா வரையிலே. எதை நோக்கி வாழ்றோம்? வெட்டி தலைய போடட்டுமே, வெட்டி போடட்டுமே. ஏன் வெட்கப்படுறீங்க? அவர் கையில நீங்க வரையப்பட்டவங்கள இருந்தீங்கன்னா அவரை குறிச்சு வெட்கப்பட முடியுமா? மனுஷனை சமாளிக்கிற விதத்துல பேச முடியுமா? மனுஷனை பிரியப்படுத்தி வாழ முடியுமா? கண்ணு கலப்பட கண்ணா இருந்துகிடுமா? எவ்வளவு அழகானவர்! உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என்ன பயம்? என்ன வேலை செய்யறவங்க கூட வேலை பார்க்கிறவங்க கிட்ட ஏசுன்னு சொல்ல பயம். ஏன் வெறுத்துருவாங்க? வேலை பெய்யும். கூட பேசுறவங்க கிட்ட ஏசுன்னு சொல்ல பயம். ஏன் பேச்சு தர மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஓடட்டுமே. இங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இயேசுவை நேசிக்காதவர்கள் ஒரு நாள் உள்ள வந்து தங்கிட்டாலும் சோழி சுத்தம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான், இருக்க முடியாது. அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவரை குறிச்சு வைராக்கியமா வாழாதவங்க உள்ள இருந்துட்டா முடிஞ்சு கதை. நம்ம அப்படி வர்றோம் பாருங்க, மண்டை அப்படி வர்றோம். நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்படாது. அழகான வாழ்க்கை, சூப்பர் வாழ்க்கை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். ஏன் பயப்படுறீங்க? இயேசுன்னு சொல்ல ஏன் பயம்? மதத்தையே பரப்புறோம். கிறிஸ்துவ மதத்தின் தேவம் இயேசு இல்ல, பைபிள் அப்படி சொல்லல. கிறிஸ்தவர்களுடைய தேவம் இயேசு பைபிள்ல எதுலயும் கிடையாது. சபையா உங்களை உருவாக்கும்படியாய் நீங்க பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக தான் ஒரு சபை. புரியுதா? இயேசு நல்லவர். 2014 வருஷம் நினைக்கிறேன். இங்க இது நம்ம ஜெபம் ஆரம்பத்துல நடந்துட்டு இருந்த நாட்கள். 2013 லாஸ்ட்ல தான் நம்ம உள்ள வந்தது. 14 இந்த இது கட்டிட்டாங்களா என்ன தெரியல. அப்ப அந்த சகோதரிகள் 2 பேர் தான் இருந்தாங்க. இது கட்டிட்டாங்களா எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. ஒரு 4-5 அதிகாரிகள் வந்தாங்க. எனக்கு விஜிலாக்கா தான் ஃபோன் பண்ணாங்க. ஆரம்பத்திலேயே இங்க ஜபத்துக்கு பிள்ளைங்க தான். அப்போ சுகந்தி அக்கா விஜிலாக்காவும் தான் உள்ள இருந்தாங்க. எனக்கு கூட வர்றதுக்கு யாரும் இல்லைன்னா ஜெஸ்ஸி கூட இருந்தா காலேஜ் போயிட்டா. நான் தனியா தான் வந்தேன். 4-5 பேர் அதுல இதுக்கு முன்னாடி அந்த நம்ம வீடு இருக்கிறதுக்கு முன் பக்கத்துல, அந்த வாசலுக்கு முன் பக்கத்துல நின்றுட்டு கையில நிறைய ஃபைல்லாம் வச்சிருந்தாங்க. நான் வந்து நிக்கிறேன். இன்னொன்னு என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க எத்தனை பேருக்கும் உதவி செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா இங்க ஜபம் நடத்த மாட்டேன்டி, எங்களுக்கு ஒரு கையெழுத்து தாங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம பைத்தியமே அவர் தான், நமக்கு பைத்தியமே அவர் தான். உதவி செய்கிறது அவரை வச்சுதான். உன்னை இருதயத்துல ஒரு தைரியத்தை, அந்த பயம் எல்லாம் கிடையாது. அவங்க முன்ன நின்னோன்னு அவங்கள பார்த்தோன்னு ஒரு பயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்கள பார்த்து கேட்டேன், என்ன தேடி வர்றவங்களுக்கு ஒரு ஜபம் கூட நடத்தக்கூடாது அப்படின்னா இந்த தேசத்துல அந்த உரிமை கூட எனக்கு கிடையாதா?
என்னை தேடி வர்றவங்களுக்கு ஒரு ஜபத்தை நடத்துறேன். இந்த ஜபத்தை நடத்த கூட இந்த இந்திய தேசத்துல எனக்கு உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை. என் வாழ்க்கையை விட்டுட்டேன், என் வேலையை விட்டுட்டேன், எல்லாமே விட்டுட்டேன். என்னை தேடி வர்றவங்களுக்கு ஒரு ஜபம் நடத்த கூட இந்த தேசத்துல உரிமை இல்லைன்னா அவங்க முன்னாடி சாகதான் செய்யணும்னு சொன்னேன். ஓடிய போயிட்டாங்க. ஏன் கொலையா இருக்கிறீங்க? எந்த கொலையா இருக்கிறீங்க? சிங்கத்துக்கு பறந்தது பூனைக்குட்டி இல்லை, வாழ வரல. மனுஷங்க நேசிக்கணுண்டி மனுஷன் நேசத்தை காட்டி காட்டினா மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசி 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 மனுஷங்களுடைய ஆதரவை பெற்று நரகத்தின் அக்கினிக்குள்ள போகிறதுக்கு வரல. நம்ம இந்த பூமியில உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சரியா? பைத்தியம் சொல்லட்டுமே, ஏசு ஏசுன்னு சொல்றதுனால பைத்தியம் ஜனங்கள் பேசட்டுமே. பைத்தியங்களை தேடி பைத்திய கூட்டங்கள் வரும். ஆமே, ஏசு நல்லவர், ரொம்ப நல்லவர். ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? எதுக்கு? உயிரை கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் தராம இருப்பாரா? ஜீவனை நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் தராம இருப்பாரா? நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படி பிரயோஜனமற்றவங்களா இருந்துட்டு எலும்பி போகாம பிரயோஜனம் உள்ளவங்களை அவரை கவர்ந்துருங்க. நான் இல்லைனா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை கவர்ந்து பிடிச்சிருங்க. செஞ்சிட்டே இருங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிட்டே இருங்க, வாய்ப்புகளை விட்டுறாதுங்க. சரியா? சொல்றாரு, என் உள்ளங்கைகள் உன்ன வரைந்திருக்கிறேன். நம்மளை உள்ளங்கைக்குள்ள வரைஞ்சி வச்சு பார்த்துட்டே இருக்கிறார். அழகு பார்க்கிறார், ரசிச்சு ரசிச்சு பார்ப்பார். புரியுதா? ரசிச்சு ரசிச்சு பார்ப்பார். அதான் சொல்ல, என் பார்வைக்கு நீ அழகானபடினால் கனம் பெற்றாய். அதான் சொல்ல, உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிஞ்சிருக்கிறேன், பயப்படாது. அந்த நினைவு தீமைக்கு எதுவானதல்ல, நன்மைக்கு எதுவானதாய் மாற்றி தருவேன். கையை பார்த்து பார்த்து சொல்லுவார், கையை பார்த்து பார்த்து சொல்லுவார். நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருக்குதுன்னு நினைக்கலாம். சில நேரம் ஏதாவது ஒரு வசனம் நான் உடனே அந்த கையில எழுதியிருப்பேன். ஒரு வசனத்தை எழுதணும் அப்படின்னா ஒரு வசனத்தை பார்த்து அந்த நம்பரை கையில எழுதிட்டு வருவேன். ஏன்னா அது டக்குனி மறக்காது. பேப்பர்னா பறந்துடும். அதுக்கு அவ்வளோ பெரிய பேப்பர் வேண்டாம். ஒரு வார்த்தையை எழுதிட்டு வரணும், ஒரு வசனத்தை எழுதணும் அப்படின்னா அந்த கையில குறிச்சிட்டு வருவேன். ஏன் அந்த அது மறக்காதுன்னு, மறக்கவே மறக்காது. டக்குனி கையை பார்த்து விடலாம், ஒன்றும் நமக்கு வேண்டாம். அதனாலதான் நம்மள பேப்பர்ல வரைஞ்சி வைக்காம கைகளில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. கையில வரைஞ்சிருக்கிற பார்த்துட்டே இருப்பாரு. அதனாலதான் தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக உன்னை கண்டே, எனக்கு சித்தமானதெல்லாம் நீ செஞ்சிருவா. தாவீது ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க. 31வது சங்கீதம் 5வது வசனத்துல, 31வது சங்கீதம் 5ல, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். தாவீது சொல்றார், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். என் ஆவிய உமது கையில ஒப்புவிக்கிறேன், என்னையும் உடைய கையில ஒப்புவிச்சுட்டு ஆண்டவரே. என்ன ஒரு அழகான வாழ்க்கை, என்ன எவ்வளவு அழகான ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. என்ன அழகா சொல்றார், என் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒரு ராஜா சொல்லுகிறார். அதனால அந்த அவருக்கு தெரியும், இந்த கையை பார்த்து பார்த்து கைக்குள்ள என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. இதை பார்த்து பார்த்து என்னை அழகுபடுத்தினாரு. அவருடைய இருதயத்தை ஏற்ற பாத்திரோண்டு என்னை கண்டு கரவலாடுக்கு பின்னாடி வனாந்தரத்துல இருந்த என்னை கொண்டு வந்து சிங்காசனத்துல வச்சுட்டாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் ஆவிய ஒரு மனுஷன் கையில இல்லை, என் ஆவிய உமக்கு முன்பாக இல்லை ஆண்டவரே, என் ஆவிய உமது கையில் ஒப்புவிக்கிறேன். சரியா? இந்த கை காயப்பட்ட கை, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அதை நினைத்து பார்க்கையில உள்ளம் உடையுதப்பா. வரைஞ்சு வச்சிருக்கிறார். இப்படி கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாருங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தப்பு பண்ணுவோமா? அதை பார்த்து பார்த்து சொல்லுவார், கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீ எனக்கேற்ற பரிசுத்தமா இருந்துக்க, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரிச்சு எடுத்து என் கையில உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். பார்த்து பார்த்து சொல்லுவார், உன்னை வேறு பிரிச்சு எடுத்துட்டேன். நீ உலகத்துக்குரிய பாத்திரம் இல்லை, நீ உலகத்தை பிரியப்படுத்த வேண்டிய பாத்திரம் இல்லை,
நீ உலகத்துக்காக ஓட வேண்டிய பாத்திரம் இல்லை, நீ உலகத்துக்காக வாழ வேண்டிய பாத்திரம் இல்லை. நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. கையை பார்த்து பார்த்துவே சொல்லுவார், எனக்கு நீ வேணும். அதனால பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, இவர்களிலும் அதிகமா நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? சரியா? கையை பார்த்து பார்த்து சொல்லுவார், மகனே இவர்களிலும் அதிகமா நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? உங்களை பார்த்து இப்படிதான் கேட்பாரு. அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர், அவ்வளவு பெரியவர். சரியா? அவ்வளவு நிகரில்லாத தகப்பன். இது நடக்குமா? நடக்கும். உலகத்தை படைத்தவர், உலகத்துக்கு சொந்தக்காரர் ஒரு பிள்ளைக்கு தகப்பனா இருக்கும்போது அந்த தகப்பன் கைவிட்டுருவாரா? சொல்லுகிறார், உலகத்துக்கு சொந்தமான ஒரு தகப்பன், உலகத்துக்கு சொந்தமான ஒரு தெய்வம் ஒரு பிள்ளைக்கு தகப்பனா இருக்கும்போது அந்த பிள்ளையை விட்டு விலகிடுவாரா? அவர் கைக்குள்ள இருக்கிறது அவ்வளவு பெரிய பாக்கியமான காரியம். நீங்க சொல்லுமா, உங்க கைக்குள்ள நான் வரைஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆணித்தரமான ஒரு எழுத்து, ஒரு வார்த்தையோடு போங்க, வரைஞ்சு வச்சிருக்கிறீங்க, என் முகத்தை பார்த்து பார்த்து ரசிப்பீங்கப்பா. அவ்வளவு நல்லவர். அல்லேலூயா, ஆமென். விட்டு கொடுக்கவே மாட்டாரு. 2021 அந்த டைம்லலாம் சொல்றாரு, ஒரு 2-3 நாள் அவரை பார்க்கவே முடியல, துடிச்சு இருதயம். சாட்சியெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. அப்பதான் அந்த புதன்கிழமை காலையில் சேர்ந்து ஜோம்னிட்டே இருக்கும்போது தான் அப்படியே வந்து நிற்கிறார், கதறி ஏங்கி அழுதேன். ஏன்னா கண்டுகிட்டேன்ல அவரை. 3 நாள் பார்க்காம பார்த்தா ஒரு அப்பாவை எவ்வளோ அழகா இருக்கும்னு என்ன தரமா சொன்னாரு, நானே உன்னை பார்க்காம இருந்துவிட மாட்டேன், எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் உன் முகத்தை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறேன். நான் எப்படி மனுஷன் கையில் உன்னை விட்டு கொடுப்பேன்? ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் எல்லாம் இதான் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, இதான் அவங்க முடிவு கட்டிட்டாங்க. நான் அவர் என்ன தரமா சொன்னா, நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்? நான் அப்பப்போ வந்து உன் முகத்தை நான் பார்க்குறேன், நான் ரசிக்கிறேன், நான் எப்படி மனுஷன் கையில் உன்னை விட்டு கொடுப்பேன்? மனுஷங்களுக்கு முன்னாடி உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? சரியா? நம்ம முகத்தை அப்பா பார்த்துட்டே இருக்க ஆசைப்படுவார். அவர் முகம் சூப்பரான முகம், அவ்வளவு நல்லவர். அதெல்லாம் பார்த்து ருசிச்சதுனால இன்னைக்கு நீங்க எது பின்னாடி போறீங்களோ அதெல்லாம் கஷ்டமா தெரியுது. அறியாம போயிட்டு இருக்காங்களே. தந்தை பாடுவார், என்ன ஒரு நாள் அறியாம இருந்தேப்பா, உண்மைதான், ஆனா நெஞ்சார அணைச்சி முத்தங்கள் கொடுத்த பிள்ளையா மாத்திட்டீங்க. என்ன ஒரு அழகான பாட்டு, என்ன அர்த்தமுள்ள ஒரு பாட்டு. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து எனக்கு நிழலாய் நீங்க மாறிட்டீங்கப்பா. இனி என்னுடைய நிழல் பூமியில தெரியாது, இனி என் நிழல் தெரியணும்னா அது உங்க நிழலா தான் இருக்கும். என் வாழ்க்கைக்கு நிழலாவே நீங்க மாறிட்டீங்க. சூப்பர் வாழ்க்கை தம்பி, அழகான வாழ்க்கை. ஏசப்பா ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஏசப்பா இல்லாம நமக்கு உலகத்துல உயிர் இல்லை. ஏசப்பா இல்லாட்டா வாழ முடியாது. ஏசப்பா இல்லைன்னா பூமியில நிற்க முடியாது. நம்ம பலன் எல்லாம் அவர் தான். உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொன்ன தகப்பன் பயங்கரமானவர். உள்ளங்கையில வரைஞ்சி வச்சு அழகு பார்க்குற பிள்ளைய சும்மா அப்பா விட்டுருவாரா? அந்த பிள்ளைய ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதான் சொன்னார், கர்த்தர் ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள கரங்களுக்குள்ள நீ அடங்கிருன்னு சொல்றார். இந்த கையை விட்டு வெளியே வந்துடாத, சரியா? கையை விட்டு வெளியே வந்துடாத, நீ கைக்குள்ள அடங்கிரு. இந்த கைக்குள்ளதான் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. நீ ஏன் உயரணும்னு ஆசைப்பட்டுறாத, சரியா? காலத்தை வச்சிருக்கிறாரு, உயர்த்தப்பட வேண்டிய காலத்தை வச்சிருக்கிறாரு. அப்பாவுக்கு தெரியும் எப்ப என் பிள்ளைய உயர்த்தணும், எப்ப என் பிள்ளைய ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு ஆசீர்வாதமா மாத்தணும் அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற இந்த கூட்டம் 2013 இருந்திருந்தா என் ஊழிய சுவையா இருந்திருக்குமா? இது உலகத்தாருக்கு புரியாது, உலகத்தாருக்கு ஒன்றும் தெரியாது. இது அவருடைய பிள்ளைகளுக்கு அழகா இருக்கும். ஏன்னா ஒரு நீச்சல் அடிச்சு போறது மாதிரி உள்ள ஒரு அழகான வாழ்க்கை.
இது உலகத்திலே கட்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது, இந்த டேஸ்ட் தெரியாது. ஆனா அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த டேஸ்ட் அவ்வளவு அழகா தெரியும். வாழ்க்கையே இன்பமாய் மாற்றுகிறவர். ஆமே, அவ்வளவு நல்லவர். என்னை காண்கிறவர் என்னை காப்பவரை, அவ்வளவு நல்லவர். ரெண்டாவது ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, கையில வரைஞ்சு மட்டும் வைக்கல, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேண்டி கையில மட்டும் நம்மளை வரைஞ்சி வச்சு பார்க்கல, எப்படி வச்சிருக்காரு பாருங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியில, சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியில, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கைகளை தட்டி ஆடுற மகிமைப்படுத்தி நல்ல கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா, ஆமென். தெரியும், கைத்தட்டலையும் தெரியும். இந்த கிரிக்கெட்ல ஜெயிச்சுட்டு நினைங்க, இந்தியா இப்படியா கை தட்டுவாங்க? உயிரை வெறுத்து தட்டுவாங்க. என்ன கையை தட்டுங்கன்னா இப்படி, உண்மையில இப்படிதான் பிள்ளைங்க தட்டிட்டு இருக்கிறான். என்ன அழகா சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறானா. அவரை நேசிக்கிறது சும்மாவா? கண்டுகொண்டேன் ஒரு புதிய எழுதி பாடுறது சும்மாவா? என்ன பரிசுத்தவான்கள்லாம் பாருங்க, அவங்களுடைய அந்த அந்த அவங்களுடைய உலக வாழ்க்கை முடிவடைகிற நேரத்துல என்ன ஒரு பாட்டு பாடுவாங்க, என்ன பாடிட்டே போவாங்க பாருங்க. அவங்கள கொண்டு வச்சுட்டு பாடிட்டே இருப்பாங்க, நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட இருந்து பாடிட்டே இருப்பாங்க பாருங்க. பரலோகமே என் சொந்தமே, நமக்கு அவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை அப்பா அங்கேயும் வச்சிருக்கிறாரு, அங்கேயும் வச்சிருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை கொடுத்து வச்சது. அதனால்தான் மோசே சொல்லுவாரு, உனக்கு நிகரானவங்க யாருன்னு கேட்கிறாரு. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். சரியா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன்னா அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்னு சொன்னவர் எப்படி வச்சிருக்கிறாராம் பிள்ளைய பார்த்து சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மனையை தொடுகிறான். எவ்வளவு நல்லவர்னு, கைவிடுவாரா? மறந்துடுவாரா? கீழே பிள்ளைய வைப்பாரா? அதனால்தான் சொன்னார், நீ கீழாக மாட்டா நீ மேலாவாய், நீ வாளாக மாட்டா நீ தலையாவாய். அப்பாக்கு பிள்ளைய கீழே வைக்கிறதுலாம் பிடிக்காது. வானத்தையும் பூமியும் படைச்சும் எல்லாத்தையும் இழந்தவரா உலகத்தை தேடி வந்தவர் பிள்ளைய கீழே வச்சா வேடிக்கை பார்ப்பாரு? பிள்ளைக்கு மேல பாகால ஆராதிக்கிறவங்களை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி வச்சு ஆராதிக்கிறவங்களை மேல வச்சுட்டு பிள்ளைய கீழே அடிமையா கையை கட்டிட்டு நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? இல்ல. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பிள்ளைக்கு தனி மரியாதை, பிள்ளைக்கு தனி கணம். வியாதி இல்ல, பலவீனம் இல்ல. சரியா? வாழ வைக்கிற தகப்பன் பயத்தோடு வாழ வைக்க மாட்டாரு. பிசாசு பயமுறுத்திட்டே இருப்பான். அதிகாரத்தை கையில கொடுத்துட்டாரு, பயத்தை கொண்டு வர்ற பிசாச போய் இயேசுவி நாமத்துல ஓடிடுவான். ஒரு சகோதரி தான் நைட்டு ஆராதனை முடிச்சுட்டு உட்கார்ந்தா வந்து சொல்லுவாங்க, அக்கா கிட்ட வர முடியலக்கா, கிட்ட வர முடியலக்கா. ஏன் கிட்ட வர முடியலன்னு கேட்பேன். அக்கா பக்கத்துல வர முடியலக்கா, பக்கத்துல வர முடியலக்கா. வாங்க பக்கத்துல வாங்க. அது உள்ள பிசாசு இருந்துச்சுன்னா கை நீட்டுறதுக்குன்னா பின்னாடி அது பறந்து போகுது. காத்துல தூசி பறக்கிறோம பறந்துட்டே இருக்குது, பின்னாடி பறந்துட்டே இருக்கும். தூசி இல்லாம காத்து இல்லாம பியாய் இல்லாம ஒரிஜினலா உள்ள இருந்துட்டீங்கன்னா ஏன் பயப்படணும்? பயத்தின் ஆவியை நமக்கு தரல, தெளிந்த புத்தியின் ஆவியை தந்திருக்கிறார். அடிமைத்தனமாகிய பயத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதா வேண்டி கூப்பிடப்படுற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவிய நமக்கு தந்திருக்கிறார். தம்பி நல்ல அப்பாவை நேசிச்சிட்டீங்கன்னா எப்போ ஆண்டிட்ட போய் பேசலாம், ஓடி வருவா. இல்லைன்னாக்கி கிட்ட வரமாட்டா, ஓடிடுவா. உண்மைதானே? ஆமா. அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவர் சும்மா சிநேகிக்கல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்மளை தொட்டுட்டா அவருடைய கண்மணியை தொட்டதுக்கு சமமா.
என்ன ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கைன்னு, நம்மளை தொட்டுட்டா அவருடைய கண்மணியை தொட்டதுக்கு சமம். நம்ம கண்மணியை யாரும் தொட முடியாதுன்னு. கண்மணினா என்ன தெரியுமா? கண்ணுக்குள்ள இருக்குல்ல ஒரு வட்டம், கண்ணுக்குள்ள இருக்குதுல்ல அந்த வட்டம் தான். உங்க கண்மணியை தொட முடியுமா? நான் இப்ப தொட்டு காட்டி ஒரு பிராக்டிக்கலா காட்டுறேன். மணி சரியா? ஏமா அவன் ரொம்ப நல்ல பையன் தான், வாண்டி கூட்டோன்னு பயந்துருவான். அப்படி பயந்துட்டா ஏதாவது உள்ள சூத்த இருக்கான்னு தான் பார்ப்பேன். சரி, நான் தொட மாட்டேன். இப்ப அவனை அவர் சொல்லிட்டார, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணிய தொடுகிறவன் போலாவான். இப்ப இவன் கண்மணியை தொட விடுறானாடி பார்க்க போறேன். என்ன ஜீன் சரியான ஆளை கூட்டா தானே நல்லா இருக்கும். ஜீன் கோயில் ராஜுடைய கண்மணியை தொடணும். கையை வச்சு விரல வச்சு தொட்டா போதும். ஐயா அவன் கொடுத்துட்டு இருக்கிறான், அவன் கண்ணு கலங்கி போச்சு, பயந்துட்டான். தொட முடியுதா? விட்டுருவியா? விட்டா என்ன ஆகும்? வலிக்குமா? போயிட்டு வா. அழகா ஒரு பாயிண்ட் சொன்ன பாருங்க. அவனுக்கு ஜீனனை தொட வர்றாங்க, கண்ணை தட்டவும் முடியாது, கையை தட்டவும் முடியாது, கண்ணையும் மூட பயம். கை கிட்ட போறதுக்குன்னா கண்ணு கலங்கி போச்சு. இப்ப கண்ணை தொட விடுவியா? தொட விட மாட்டேன். தொட்ட என்னாவும் வலிக்குமா? சரி, இவன் சொன்ன பாயிண்ட்லயே அவரை வச்சு பாருங்களா. அவரு கண்மணியை தொட்டுட்டு அவருக்கு வலிக்குமா வலிக்காதா? கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நான் கலங்கும் போது எனக்காக கலங்குவீரி, நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றி, நான் கலங்கும் போது எனக்காக கலங்குவீரி, நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றி, நான் அழும்போது எனக்காக அழுகின்றி, நான் அழும்போது எனக்காக அழுகின்றி. உமக்கு இன உலகத்தில யாரும் இல்லப்பா, உமக்கு இன உலகத்தில யாரும் இல்லப்பா. அவ்வளவுதான். சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவன் போலாவான். சரியா? தொட முடியாத கண்மணிய தொட்டுட்டாலும் அப்பாவுக்கு வலிச்சிரும். தொட முடியுமா? அவரை தொட முடியுமா? முடியவே முடியாது. உங்க வாழ்க்கையில உண்மையா ஏசப்பாவை நேசிச்சு பாடுகளின் நிமித்தமாக அந்த ரங்கத்துல ஒரு பாதத்துல போய் கண்ணீரை வடிச்சிட்டீங்கன்னா தாங்கி விட மாட்டார். எனக்கு யாரும் இல்லப்பா, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லப்பாண்டி சொல்லிட்டீங்கன்னா தாங்கி விட மாட்டாரு. ரகசியம் இவ்வளவுதான். உங்களைத்தான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு குடும்பத்தை தந்தாலும் எல்லாம் உங்களுக்கு பிறகுதான்ப்பா, என் உயிரே நீங்க தான் பாண்டி சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க அந்த ரங்கத்துல சில பாதையில கடுமையா நடந்தாலும் அப்பா தாங்கி விட மாட்டார், தாங்கி விட மாட்டார். ஏன் அப்படின்னா, ஏன் சில பாதைகள்ல உங்களை உருவாக்குறாரு. சில வனாந்தரத்தின் பாதை, இன்னைக்கும் பாருங்க ஊழியத்தின் பாதையில இதுதான். எவ்வளவு இதா பேசினாலும் விட மாட்டாரு. யாரு முன்னாடி விட்டு கொடுத்ததில்லை, எந்த பிசாசு முன்னாடி விட்டு கொடுத்ததில்லை. ஆனா அவர் நடத்துகிற பாதைகள் எனக்கும் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் நடந்து வருகிற பாதைகள், புரியுதா? ஏன் இந்த பாதையில நம்மளை நடத்துறாருன்னா, பிள்ளை மேல ரொம்ப ஆசை வைப்பாரு. அவருக்கு பார்வை எல்லாம் பிள்ளைதான், அவர் இருதயத்தை கவருகிற பிள்ளைதான். சவுல ராஜாவா தள்ளியாச்சு, சவுல் ஸ்தானத்துல ஒரு ராஜா வைக்கணும். நிறைய யுத்தத்துக்கு கை தேர்ந்தவர்கள் இருந்தார்கள், பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள், திடகார்த்தமானவர்கள் இருந்தார்கள். ஆனா அவர் இருதயம் எல்லாம் எங்க போச்சுன்னா, என்னை நேசிக்கிற ஒரு பாத்திரம் உண்டா, என்னை நேசிக்கிற என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பாத்திரம் உண்டா, என்ன அப்படிதான் போவோம். அதனால அந்த பாத்திரங்களை உருவாக்குற விதம் சாதாரணமானது கிடையாது. கண்ணு வச்சுட்டாருன்னா கைக்குள்ள வச்சு உருவாக்குவார். உள்ளங்கைக்குள்ள வரைஞ்சு வச்சு, சரியா? உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறவன் போலாவான்னு சொன்ன வார்த்தையின்படி
எதுவும் உங்களை அசைக்க முடியாதபடி, நெருக்கமோ பாடுகளோ பிரச்சனையோ எதானாலும் உங்களை அசைக்க முடியாதபடி அவர் தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து வைத்து உங்களை உருவாக்குவார். ஏன் தெரியுமா? அவருக்கு நீங்க வேணும். நீங்க வேணும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. உடனே சிங்காசனம் தாவீதுக்கு கிடைக்கல. தாவீது நடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் இல்ல. ஐயா, சவுல தாவீது வெறுக்கல, சவுல நேசித்தார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்று கனப்படுத்தினார். ஆனால் தாவீதுக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான். அவர் சொல்லுகிறார், மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, துச்சன பிரவாகம் என பயமுறுத்தினது. எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு தான் போனாரு. ஆனா அவர் திரும்பி வருகிற நேரத்துல எல்லாமே அக்கினிக்கரையாக்கப்பட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கூட இருந்தவங்க மட்டும் இல்ல, தாவீதும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறாரு. ஆனா சகல ஜனங்களும் தாவீதை கல்லெறிஞ்சு கொள்ள வந்தாங்க. அந்த நேரத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். பிள்ளைகளுக்கு பாடுகள் வரும், பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா பிள்ளைய குறிச்சு தகப்பனுடைய ஏக்கம் கொஞ்சம் இல்ல. பிள்ளையை சில வனாந்திரத்தின் பாதையில் அவர் நடத்துவார், சில போராட்டத்தின் பாதையில நடத்துவார். என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும்? நான் போய்கொண்டிருக்கிற நிலைமை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இருதயத்தை புரிந்து கொள்ள கூட யாரும் இல்லையே. என் வாழ்க்கை எப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்டு தவிக்கிறதை போல தவித்துக் கொண்டு இருக்கிறனே. வாய் போல்டா பேசினாலும், விசுவாசத்தோடு பேசினாலும் கட்டுப்பட்டு போய் இருக்கிறனே. ஆனா தகப்பையும் சொல்லுவார், நீ என் பிள்ளை. அது மட்டும்தான் பதில் தருவார், நீ என் பிள்ளை. ஏன்னா பிள்ளைக்கு பெரிய காரியத்தை அப்பா பிளான் பண்ணி வச்சிருக்கிறார், திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். பிள்ளை எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளை எதை குறிச்சு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளை முன் வச்ச காலை பின்னெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளைதான். பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? உலகத்தை படைத்தவர் உயிரையை கொடுத்தாரே, தன்னை நேசிக்கிற பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? யாருக்கு பண்ணுவார்? சில தீமைகளை, சில இழப்புகளை, சில நஷ்டத்தை அனுபவிக்கும் போது கடினமா தெரியும். சில நன்மைகள் நம்முடைய கையிலிருந்து பறிக்கப்படும் போது ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஆண்டவர் விட்டு விலகிட்டாரோ அப்படிதான் நம்முடைய இருதயம் எண்ணும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற நன்மைகள் நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஆசீர்வாதத்தை இழந்துட்டனே, நன்மைகளை இழந்துட்டனே, கிடைச்ச நன்மைகள் எல்லாம் இழந்து போய் வெறுமையா நிக்கிறனே, இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலத்தை நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராம். அன்பு காட்டுறீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதை இழந்தாலும் ஏசைக்கு போன சித்துனா போன ரகுபோத்தை வச்சிருக்கிறார். யாரும் அழிக்கவே முடியாது. தைரியமா சொல்லலாம், தலை நிமிர்ந்து பேசலாம், நான் அவருடைய பிள்ளை, எந்த உலகமே வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. தைரியமா பேசலாம். அவர் பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் நம்பிக்கை. பிள்ளைகளை பார்த்துதான் சொல்லுகிற, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். உன்னை தொட்டுட்டா என் கண்மணியை தொட்டதுக்கு சமம். நேசிக்கிற பிள்ளைய யார் நேசிச்சாலும் நேசிக்கிறவர், நேசிக்கிற பிள்ளை மேல யார் உதவி செய்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர். அப்படின்னா நேசிக்கிற பிள்ளை மேல அவ்வளவு சிநேகத்தை வச்சிருக்கிறார். நீங்க உண்மையில அவரை நேசிக்கிறீங்கன்னா, அவர் மேல பைத்தியமா இருக்கிறீங்கன்னா, உங்களை நேசிக்கிறவங்களை கூட நேசிப்பாராம். உங்களுக்கு உதவி செய்யறவங்களை கூட மறக்க மாட்டாரு. அவ்வளவு பயங்கரமான தகப்பன். ஏன்னா கைக்குள்ள வச்சிருக்கிறாரு, கண்மணி போல வச்சிருக்கிறாரு. அவர் கண்ணுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க, புரியுதா? கண்ணுக்குள் வைத்து உங்களை பாதுகாக்கிறாரு. தாவீது அழகா 91 சங்கீதத்துல நிறைய சொல்லுவாரு. என்ன நிறைய அடிக்கிட்டு போறாரு, நிறைய சொல்றாரு, நிறைய பேசுறாரு. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி என்னை தப்புவிக்கிறார். பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் அதை காண்பாய், துன்மார்க்கருக்கு வர பலனை காண்பாய். விட்டவே மாட்டார். பிள்ளைதான், பிள்ளைதான். பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலையை பிள்ளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். பிள்ளைக்கு நிறைய திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறார். பிள்ளை பாக்கியத்தை பெற்ற பிள்ளை அதை கேட்கணும். செல்ல பிள்ளையா அவங்க பின்னாடி வர கிருபை தாங்கப்பா. பிள்ளை எதுக்கும் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தகப்பன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
சில நன்மைகள் பறிக்கப்படும் போது கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். சில நன்மை பறிக்கப்பட்டுட்டுனா ஆண்டவர் என்ன நேசிக்கலையோன்னு தான் நம்ம நினைப்போம். நான் ஏதோ தவறான பாதையில போயிட்டு இருக்கிறேனோ, தப்பா போய் அடிபடுறவங்க வேற, பிள்ளையா இருக்கிறவங்க அப்படி கிடையாது. என் பலத்துக்கு மிஞ்சி அவரை தானே நேசிச்சேன், அவருக்காக தானே வாழ்ந்தேன். நான் நன்மை இழந்துட்டேனே, நன்மை இழந்துட்டேனே. அல்லேலூயா. அவர் நல்லவர். அதை பறிச்சுட்டு போனப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அன்னைக்கு தெரிஞ்சது அந்த ஆசீர்வாதம் உலகமே கையில கிடைச்ச மாதிரி. தள்ளிட்டாங்களே, வெளியே அனுப்பிட்டாங்களே, நன்மை இழந்துட்டோமே. ஆனா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இனி என்ன வாழ்க்கை, இனி உலகத்துல ஒரு வாழ்க்கையா, இனி ஒரு ஊழியமா, நம்புறதுக்கு எதுவுமே கிடையாது, சாத்தியமே இல்லை, வாய்ப்பே கிடையாது. சரியா, வாய்ப்பே கிடையாது. ஆனா வாய் பேசிச்சு அவ்வளவுதான், விசுவாசமா வாய் அறிக்கை அடிச்சு அவ்வளவுதான். ஆனா பாருங்க, ஆகாதுண்டு தள்ளுன கல்ல மூளைக்கு தலைகள்லாம் மாற்றுவாராம். ஆகாதுண்டி தள்ளப்பட்ட வனாந்தரமான இடம் தான். இந்த இடத்த மூளைக்கே தலைகளாய் மாற்றிட்டாருன்னா எவ்வளவு வல்லமை இல்லை தகப்பன்ன. அவர் உங்களுக்குன்னு ஒரு பெரிய பிளானை போடும்போது கையில இருக்கிற சின்ன சின்ன தட்டி விட்டுட்டு போனாலும் பயப்படவே கூடாது. பெரிய பிளானை போட்டு வச்சிருப்பாரு. மனுஷன் இன்ஜினியர் போடுற பிளானே பணத்துக்கு தக்க பெருசா இருக்குதுன்னா, வானத்தையும் பூமியை படைச்ச சர்வ வல்லமையில தேவன் உங்களுக்கு போடுற பிளான் எப்படி இருக்கும்னா சின்னதாட்டா போடுவாரு, சின்னதா போடுவாரு, சின்ன வரைபடமா போடுவாரு. இல்ல, அவர் கை வைக்கிறதுக்கே பெரிய இடம் வேணுமே. ஆனா பெரிய காரியத்தை பெரிய தகப்பட்ட கேட்கணும். சின்னதெல்லாம் கேட்டுறாதுங்க. என்ன, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லி தரேன், சின்னதெல்லாம் போய் அற்பமா போய் நின்றுலாம் கேட்காதுங்க, பெருசா கேளுங்க, இல்லாததை கேளுங்க. எது இல்லைன்னு தெரியுதோ அதை போய் கேளுங்க. சரியா, நான்லாம் அப்படிதான் கேட்பேன். பலசாலிகள் செய்ய முடியாததை செய்யுங்கப்பான்னு தான் சொல்லுவேன். 2 கால திடகார்த்தமா இருக்கிறவங்க பண்ணாததை பண்ண வைங்கப்பான்னு சொல்லுவேன். பெருசா கேளுங்க. சரியா, பெருசா கேளுங்க. சொல்லுங்க, பெருசா கேளுங்க, பெருசா பாருங்க. சின்ன சின்னதெல்லாம் பார்க்காதுங்க. 2 செண்டு 1 செண்டு இப்படி சின்ன சின்ன வட்டத்தெல்லாம் பார்க்கங்க. பெருசா பாருங்க, பெருசா செய்யுங்க. புரியுதா? அவர் நல்லவர், அவர் பெரியவர், நிகரில்லாத தகப்பன். அதனால லேட் ஆகுது, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு. அவருக்கு ஒரு நாள் 1000 நாளை போலவும் 1000 நாள் ஒரு நாள் போலவும் இருக்கு. என்ன வேணும் அதுல நில்லுங்க, அசையக்கூடாது, ஆடக்கூடாது. என்ன வேணுமோ தர்றது வர நின்னுங்க. தலைய போனாலும் போட்டுமே, பட்டனி போட்டு கொண்டா செஞ்சிருவாரு. உள்ளங்கைக்குள்ள வரைஞ்சி வச்சிருக்கிறாராம், கண்மணி போல வச்சிருக்கிறாராம். இவரு என்ன பட்னி போட்டா சாகடிச்சிருவாரு. நிக்கணும் நிக்கணும், 1 இல்லை 2 பார்க்காம விட மாட்டேப்பாண்டி நிக்கணும். அப்படி நிக்க தெரிஞ்சதுதான் புள்ள. எலியா சொன்னார் பார்த்தீங்களா, ஆகாப்ப பார்த்து, என் வாக்கின்படி அண்டி இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். வாழுங்க. எப்படி எத்தனை பேர் கலக்க போறீங்க? தைரியமா பேசணும். நான் சொன்னா செய்வாரு, இந்த தைரியம் வேணும். நான் நிப்பேன், நான் உயிரை போகாது. நில்லுங்க. சாப்பிடாம தண்ணி குடிச்சா உயிரே போகாது. நல்லா தைரியமா நில்லுங்க. கலக்காம சாதிக்காம விட மாட்டேன். யாரு சொன்னா என்ன பைத்தியம்னு சொன்னாலே என்னெல்லாம் பைத்தியம் தான் சொன்னாங்க. இப்படிலாம் பைபிள்ல இருக்குதான்னு தான் கேட்டாங்க. சரியா, என்ன நானே நினைச்சாலே எனக்கு பைத்தியமா தான் தெரிஞ்சிச்சு. அந்த பைத்தியத்துக்கு வேல்யூ இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அதுல எல்லாரும் உங்களை பைத்தியம் சொன்னாலும், உங்களை முட்டாள்னு சொன்னாலும் பயப்படவே செய்யாதுங்க. நீங்க நில்லுங்க. உங்க நிக்கிற நிப்பு அவரை அசைக்கணும். என் பிள்ளை என்ன ஒரு நம்பிக்கைன்னா என் மேலேண்டி அப்பா இருதயம் அசையும். ஏன்னா அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். கண்களை மூடி கைகளை இருதயத்துல வச்சு நேசிக்கிற பாண்டி சொல்ல போறோம். கர்த்தர் நல்லவர். நன்றிப்பா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே.
தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா. நல்ல கைகளை தட்டி பாட போறோம். இயேசு ராஜா நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ராஜா வெளியில போகும்போது புது மனுஷனா புது மனுஷியா வெளியில போங்க. நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா